வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சீட்டைகள். பெருவெள்ளம் ஜீலம் நதி ஸ்ரீநகருக்குள் புகுந்தது. வைஷ்ணவ தேவி பக்தர்கள் 41 பேர் பலி. ஒரே நாளில் 32 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்தது. பாவம், கடவுள் விடுமுறைக்கு போயிட்டாரு, பரவாயில்ல. இருந்தாலும் இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்னதான் கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தாலும் கடைசியில ராணுவ படம் வந்து உங்க டிராக்டர்ல தான் நட்டு போகும். மக்களுக்கு தலைவர், மக்களுக்கான தலைவர்னா வெடிகுண்டு போட்டு வரானா, கத்தி கொண்டு வரானா, வாஸ்தவம் தான். உங்கள பிரியா இருக்க வந்து சாடி வரான், அது கூட உனக்கு புரிய மாட்டேன். கம்பி போட்டு வச்சிருக்கு, கம்பியில கிரீஸ் வர போட்டு வச்சிருக்கு. ஆமா, விஜய் மாநாடு தானே. வேற ஒருத்தர் சரக்கு அடிச்சு தனியா போட்டாங்க பாத்தீங்களா? விஜய் மாநாட்டுக்கு வந்தோடனே. அதாவது நாளைக்கு ஹிட்மேன் வீடு காம்பவுண்ட், பெரிய காம்பவுண்ட், வீட்டுல சிசிடிவி வச்சிருக்காரு, வீட்டுல யாரும் அந்நியர்கள் நுழையாதுன்னு போர்டு வச்சிருக்காரு. இதே மீறி நாய் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சிருக்காங்க தானே. பேசிட்டு இருக்கோம்ல, யாராவது காம்பவுண்ட் அடிச்சு ஆடினீங்கன்னா இறுக்கி அணைச்சோரு உண்மை தருவாங்க. உள்ள பாசத்துலதான் உன்னை தேடி காம்பவுண்ட் ஏறி சொல்லி பாக்க வர்றாரு. என்னன்னு சொல்றேன், காம்பவுண்ட் ஏறி சாடுறாங்க, முரட்டு நாயெல்லாம் கிடக்கு. நான் உமா கொடுக்கணும் இல்லையா? அது உமா கொடுத்துரும், அது உமா கொடுத்துரும். ஆனா நடிகை லட்சுமி தலைமறைவு. மதுபான பாரில் நடந்த தகராறில் ஐடி ஊழியர் காரில் கடத்தி தாக்குதல். அதாவது மாணவர்களிடம் எதிர்மறையாக பேசக்கூடாது, ஆசிரியர்களுக்கு தடை. அதாவது கிளாஸ்ல எவன் படிக்காம இருந்தாலும், சேட்டை பண்ணாலும், இல்ல எந்த போட்டி, விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி சேராம இருந்தாலும் அவனை திட்டக்கூடாது, பொது இடத்துல பேசக்கூடாது. அவன் படிக்காம முட்டாளா இருந்தாலும் அவனை கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இனி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களே தேவையில்லை, மாணவர்கள் அவர்களாகவே வந்து அவர்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை அவர்களுக்கு விருப்பப்பட்ட நேரங்களில் படித்தோ கிழித்தோ செல்லலாம். போடலாம்ல. ஏன்னா என்னைக்கு ஆசிரியர் கையில இருந்து கம்ப பிடுங்கினாலும் அன்னைக்கு மனைவியுடன் தகராறால் பயங்கரம். 2 வயது பெண் குழந்தையை தண்ணீர் தொட்டிக்குள் வீசி கொண்ட தந்தை. உடலை மூட்டையாக கட்டி ஆலை இயந்திரத்துக்குள் வைத்தது அம்பலம். நாகர்கோவிலில் புகையிலிட்ட கடைக்கு சீல், 25,000 அபராதம். மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. நித்திரவிளை அருகே டெம்போ மீது பைக் மோதிய விபத்தில் மெக்கானிக் சாவு. இந்தியா காட்டிய கருணையால் உயிர் தப்பிய 1 லட்சம் பாகிஸ்தானியர். குளச்சலில் வீட்டு முன் இருந்த தண்ணீர் பக்கெட்டில் விழுந்து 1.5 வயது பெண் குழந்தை பலி. தங்கை விளையாடுகிறாள் என நினைத்த அண்ணன் ஐயோ பாவம். நாகர்கோவில் அண்ணா பஸ் நிலையத்தில் பஸ் மோதி மூதாட்டி பலி. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 18 வரதட்சணை மரணங்கள், பலாத்காரத்தை விட 25 மடங்கு அதிகம். தேசிய குற்ற ஆணைய பணியகம் தகவல். பாருங்க, வரதட்சணை குடும்பம் வந்து ஒரு நாளைக்கு இந்தியால 18 பேர் சாகுறாங்க. இந்தியால எவனும் விலைக்கு வாங்கி பொண்ணை கட்டாதீங்களே, உருப்படாம போயிருவேன். தூத்துக்குடியில கஞ்சா விற்ற 2 கைது. நான் என்ன சந்தோஷப்பட தெரியுமா, அப்பா நம்ம வியாபாரம் படிக்கலாமா, அவரே வரதான் படிச்சா போட்டு. உண்மையில் மத மாற்றத்தில் ஈடுபட்ட மதசார மதக்குழு உட்பட 4 பேர் கைது. இல்ல அடுத்த அலமாரியில உனக்கு என்னல வேலை, உன் கடவுளை கும்பிட்டு சும்மா இராமல. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க மாட்டேன், என்னை கூட்டணிக்கு அதிமுக பாஜக பலமுறை அழைத்தன, சீமான் சொல்கிறார். இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா, 17வது குழந்தையை பெற்றெடுத்த 55 வயது ராஜஸ்தான் பெண். நம்ம ஊர் பெண்கள்லாம் அவங்ககிட்ட என்ன ரகசியம் கேட்டுக்காங்க. பெண்ணிடம் அத்துமீறி முயன்ற மாமனாருக்கு போலீசார் வலை. மாமனார் நானே என்ன இத பண்ண மாதிரி பாக்க. அதாவது எவ்வளவு பெரிய எண்ணம் பாருங்க, பெருசா அது கண்ணுங்கதான் இருக்கு. ஐயா, மெட்ரோ ரயில்ல பெண்கள் கும்மிப்பிடி சண்டை, குடுபிடி சண்டை. ஐயா கோவத்துல போயிட்டாரு. விவாகரத்து வழக்குக்கு வந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறல். இப்படிலாம் இருக்கான கள்ள பயவல் எல்லாம் பக்கத்து வியாபாரம் இருந்து படிச்சுட்டு அங்க இருக்க மாதிரியே படிக்குது. பாருங்க, நீதிபதி சஸ்பெண்டா, என்னத்த சொல்ல. நீதிபதியுமா விவாகரத்து கேட்க வந்த இடத்துல வாய்ப்பு கேட்டானே. பெண் டாக்டர் பலாத்கார வழக்கில் பிரபல பாடகர் வேடனுக்கு முன்ஜாமீன். குமரி ரயிலில் கிரிக்கெட் பேட்டுக்குள் 15 கிலோ கஞ்சா மறைத்து வைத்து கடத்திய மேற்கு வங்க வாலிபர் கைது. அருமனை அருகே ஓடும் பஸ்ஸில் டிரைவருக்கு திடீர் உடல் நல குறைவு, அரசு மருத்துவமனையில் டாக்டர் இல்லாதால் அவதி. மணி 7:10, இறங்க 7:10க்கு 7:15 வண்டி எடுக்கணும். ஓகே, பாய்.
அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றிலாம் இருக்கு.